நிறைய சம்பாதிக்கிறேங்க, மாசமான ₹1,00,000 வர்றது உண்மைதாங்க. ஆனா இந்த பொத்தல் பையில போட்டால் எப்படி தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துடும், அதே மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குங்க. எப்படி நெல் விதைச்சேன், பார்த்தா 1000 மூட்டைக்கு 500 மூட்டை. தாகம் இருக்குன்னு தண்ணி குடிக்கிறேன், தாகம் அடங்கலை. பசிக்குதுன்னு சோறு தின்றேன், பசியும் அடங்கலை. குளிருதுன்னு ட்ரெஸ்ஸு போடுறேன், குளிரும் அடங்கலை. நிறைய சம்பாதிக்கிறேன் பிரதர், நிறைய சம்பாதிக்கிறேன் பிரதர், எல்லாமே பொத்தல் பையில போகிற மாதிரி போகுது. நான் எடுக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் அவ்வளோ பணம் காலி. அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு வேணும், இதுக்கு வேணும். சம்பாரிச்சதுலேங்க பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிடுச்சுருது. ஒன்றும் நிற்கலை பிரதர், ஒன்றும் நிற்கலை பிரதர். என்ன பிரதர் காரணம்? ஏன் பிரதர், என்ன பிரதர் ஆச்சு, ஏன் பிரதர் அப்படி ஆகுது? அதுவா, முதல்ல உன் வழியை செக் பண்ணி பாரு, எப்படி நடக்கிறேன்னு யோசித்து பாரு. இதெல்லாம் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள். சம்பாதிச்சும் தேவை தீரலை, எவ்வளவு உழைச்சாலும் திருப்தி வரலை, என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் ஆசீர்வாதம் வரலை, வரவே இல்லை. இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், இன்னும் கீழே தான் போறேன். காரணம் என்ன? வழியை யோசித்து பாரு. நீ எப்படி நடக்கிறன்னு யோசித்து பாரு, எப்படி என்ன செய்யறன்னு யோசித்து பாரு. எல்லாம் கரெக்டாக இருக்கா? பள்ளம் எல்லாம் பள்ளமாக இருக்கிறதா நிறைவாக்கியிருக்கிறியா? மேடை உடைச்சிருக்கியா? கோணலில் நேராக்கியிருக்கிறியா? கரடானது முரடானது சரி பண்ணியிருக்கிறியா?